நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி, கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும். இன்றைய நிகழ்ச்சியில் கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. சிறப்பு சொற்பொழிவு மதுரை பேராசிரியர் சா செந்தூரன் அவர்களின் கம்பனை நேசிப்போம் என்ற உரையை கேளுங்கள். கங்கை அணிந்தவா கண்டோர் தோம்பிலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதா. பாகும் செவிதேனும் பாகும் பருப்பும் இவை நாவும் கடந்துள்ளது நான் பெறுவேன். கோலம் செய் துங்கத்து அடிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் போன்றும் தான். தோகைமையில் உறவும் கந்தன் சுடக்கடத்திருக்கும் வெற்றி வாகையே நூறு வேலை வாழ்ந்துவது எனக்கு வேலை. ஒரு அற்புதமான கோவில்பட்டி கம்பன் கழகத்திலே இந்த அரிய வாய்ப்பை நல்கிய அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இன்றைய நிகழ்வு 32ஆம் மாத கூட்டம். இந்த மாத கூட்டத்திற்கு மிகச்சிறந்த தலைமையேற்று நல்லதொரு சொற்பொழிவினை ஆற்றி கம்பனை ஆலங்கால் பட்டவர் என்பதை நம்முள்ளே எடுத்துக்காட்டிய ஐயா புனித ஓம் வேமு லட்சுமண பெருமாள் அவர்களுக்கு என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு உடல்நல மருத்துவராக இருந்து நமக்கெல்லாம் நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்கி அமர்ந்திருக்கிற முன்னிலை வைத்திருக்கும் திரு SSD M. செல்வின் ஜூலியஸ் அவர்களுக்கு என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொய்வில்லாமல் இந்த கம்பன் கழகத்தை 32 மாதம் தொடர்ந்து நடத்தி இப்பகுதியிலே கம்பனை நேசிக்க வேண்டும் என்கின்ற உணர்வினை ஊட்டிக் கொண்டிருக்கிற இந்த கழகத்தினுடைய ஒருவரும் செயலர் அருமை சகோதரர் சரவண செல்வன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் சுனையரசன் அவர்களே, இணைச் செயலாளர் மதிவான் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, உங்களையெல்லாம் இந்த நல்ல வேலையிலே வணங்கி கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், என்னோடு பணியாற்றிய என்னுடைய பள்ளியில என்னோடு பணியாற்றிய உடற்கல்வி இயக்குனர் திருமதி சௌந்தரராஜன் அவர்கள் வரை இருந்திருக்கிறார்கள். இந்த அழைப்புதலை அவருக்கு அனுப்பியிருந்தேன். அவர் வருவார்கள் நேரம் கூட பார்த்து சொல்லலை, தொலைபேசியில் அழைத்து கூட சொல்லவில்லை, வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அதை பார்த்து வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பனை நேசிப்போம் என்பது தலைப்பு. ஐயா அவர்கள் கம்பனை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதற்கு மேலாக கம்பனில் கந்தன் என்கின்ற தலைப்பிலே முதுகலை 2ஆம் ஆண்டு மதுரை கல்லூரியிலே படித்துக் கொள்கிற அருமை தம்பி அரவிந்த பிரகாஷ் மிக அருமையாக கந்தன் என்கிற சொல்லாட்சியை எங்கெங்கு கம்பன் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை உங்கள் முன்னால் எடுத்துரைத்தார். இளமையிலேயே ஒரு ஆராய்ச்சி நோக்கில் ஒரு வைணவ ஆசிரியர் வைணவ இலக்கியத்தை படைக்கின்ற பொழுது சைவ கடவுளுடைய பெயர்களை எங்கெங்கு எடுத்தாண்டிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டி நம் முன்னே சொற்பொழிவாற்றி அமர்ந்திருக்கிற அருமை தம்பி அரவிந்த் பிரகாஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் சொற்ப எண்ணிக்கையில இருந்தாலும் கூட உங்களுக்கெல்லாம் நிச்சயம் நரகம் எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா கம்பனுடைய சொற்பொழிவை கேட்டாலும் சரி, கம்பனுடைய கதைகளை கேட்டாலும் சரி, கம்பன் என்ன சொல்லி இருக்கிறான் என்கிற செய்தியை செவ்வொழியாக கேட்டாலும் சரி,
அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொர்க்கம் என்று ஒரு தனிப்பாடல் சொல்கிறது. அந்த பாட்டை சொல்ற பாருங்க. வென்றிசே இலங்கை யானை வென்றமான் வீரம் போத நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திட கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றி என்றோர்தாம். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாலே சொல்லுமா? என்ன பிரமாதமா படிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. நன்றி என்றோர்தாமும் நரகம் அழுதி எய்திடாரே. ஆகவே நமக்கெல்லாம் நிச்சயமா சொர்க்கம் உண்டு, கவலையே இல்லாம வந்திருக்காங்க. ஒவ்வொருவரையும் நான் ஒவ்வொருவருடைய உருவத்திலே 100 பேரா பார்க்கிறேன். ஏன்னா கோவில்பட்டியுடைய கம்பன் கழகம் மதுரை கம்பன் கழகத்தை போல வீரநடை போட்டுக் கொண்டிருக்கார். ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் பேசுகிற போது சொன்னார், ஊர முதியவர்கள் தான் வருகிறார்கள், இளைஞர்கள் வருவதில்லை. இந்த இலக்கியம் யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அவர்களுக்கு சென்றடையாதது வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் அங்கேயும் மதுரையிலே எப்பவும் பெரும்பாலும் 50, 60, 70 இந்த வயதுடையவர்கள் தான் அதிகமாக வருவார்கள். தவிர 20, 25 இருக்கிற இளைஞர்கள் நம்ம 1-2 பேரை தான் பார்க்க முடியுமே தவிர, அல்லது அவர்களை கண்டிப்பா அழைத்துட்டு வரணும். ஆசிரியர் என்ன செய்யணும், அந்த வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு வரணும். 2 நாளைக்கு அட்டண்டன்ஸ் போட மாட்டேன்னு சொன்னா வருவாங்க, உட்காந்துருப்பாங்க. அந்த கண்டிப்புல தான் வருவாங்களே தவிர அவர்களாக விரும்பி வருவது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் என்ற நம்பிக்கையில் கம்பனை நேசிப்போம் என்கின்ற தலைப்புல உங்கள் முன்னால் ஒரு சிற்றுரை ஆற்றுவதற்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு கம்பனை ஏன் நேசிக்க வேண்டும்? எத்தனையோ இலக்கியங்கள் தமிழிலே தோன்றியிருக்கின்றன, காப்பியங்கள் தோன்றியிருக்கின்றன, சமய இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. ஆனால் கம்பனை மட்டுமே மாவட்டம் தோறும் கழகம் வைத்து பரப்ப வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கம்பன் கழகம் என்று சொல்லி பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் இது போலவே சொற்பொழி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சொற்பொழிவாளர்களை கொண்டு வந்து நல்ல கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கம்பன் மீது அவ்வளவு ஆர்வமும் அவ்வளவு பக்தியும் வருவதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? சென்னையில ஒரு கம்பன் கழகம் இயங்கி கொண்டிருந்தது. அதற்கு தலைவர் நீதியரசர் இஸ்மாயில் இருந்தார். அந்த கழகம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, புதுக்கோட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, காரைக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா மாவட்டங்களிலுமே கம்பன் கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்ற எல்லா இலக்கியங்களையும் விட்டுவிட்டு, மிகச்சிறந்த காப்பியங்களை விட்டுவிட்டு கம்பனுக்கு மட்டும் கழகம் அமைத்து கம்பனுடைய செய்திகளை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கம்பன் வாழ்ந்த காலம் சோழர் காலம். அந்த சோழ மன்னன் மீது அவ்வளவு பக்தி இருந்ததாக தெரியவில்லை கம்பனுக்கு. சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிக்கு அந்த மன்னன் மீது இருந்த பற்று போல கம்பனுக்கு இருந்ததாக இல்லை. இந்த கம்பன் காப்பியத்தையே தடையப்ப வள்ளலுடைய ஆதரவிலே நான் இந்த காப்பியத்தை படைத்தேன் என்றுதான் கம்பன் சொல்கிறாரே தவிர எனக்கு தெரிந்து ஓரிடத்தில் கூட மன்னவனை பாராட்டியதாக இல்லை. அப்ப கம்பன் என்ன நினைக்கிறான்னா, வால்மீகியிலிருந்து மூலக்கதையை எடுத்துக்கொண்டான். ஒன்று, அந்த மூலக்கதையை அப்படியே காப்பியம் படைத்தானா? இல்லை. அப்ப கம்பனுடைய உள்ளார்வம் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? அவன் என்ன நினைத்து இந்த காப்பியத்தை இயற்றினான் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோமானால், அவன் இருந்த சமுதாயம் அவ்வளவு குறைபாடுடைய சமுதாயமாக இருந்திருக்கிறது. தனி மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அத்துணை பேரிடமும் முழுமையான திருப்திங்கிறது கம்பனுக்கு இல்லை. அதனாலதான் அவன் அரசனை முன்னிறுத்தல. எல்லா புலவர்களும் அரசனை முன்னிறுத்தி அவனுடைய ஆதரவுல தான் இலக்கியம் படைப்பார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கதையின் மூலமாக சமூகத்திலே நடைபெறுகிற பாத்திரங்களை படைத்து அந்த பாத்திரங்களை உலக விட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய உள்நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். தசரதன் நெடுநாளைய குழந்தை இல்ல, 3 மனைவியர், கோசலை, கைகேயி, சுமுத்திரை. இந்த 3 மனைவியருக்கும் குழந்தை இல்லாத அந்த ஏக்கம் அவனிடம் இருந்தது. என்ன செய்வது என்று சொல்லி வேள்வி அடித்து அந்த வேள்வி பொருளை தருகிறார்கள். 3 மனைவியருக்கும் கொடுக்கிறார்கள். குழந்தை இல்லாமல் அவன் பட்டவாள்.
சங்ககாலத்துல பாண்டியன் அறிவுடை நம்பின்னு ஒரு புலவன் மன்னன் இருந்தான். அவனுக்கு கோடி கோடியாக செல்வம், மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர். ஆனால் குழந்தை செல்வம் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த உலகத்திற்கு குழந்தை செல்வத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அவனே ஒரு பாடலை எழுதி, அந்த பாடல் புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. ஐயாவுக்கு நல்லா தெரியும். படைப்பு படபடைத்து பலரோடு ஒன்றும் உடைப்பெறும் செல்வராயன், இடைப்படை குறுகுறு நடந்து சிங்கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியம் தொடர்ந்தும் நெய்யுடைய அரிசியில் மெய்பட விதித்தும் மயக்குறு வாக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தான் வாழ நாடுகள். என்னையா பிரயோஜனம்? இவ்வளவு செல்வம் இருக்கிறது, எத்தனோ ஏவலாளர் இருக்கிறார்கள், என்ன பிரயோஜனம், என்ன பயன்? என்னுடைய வாரிசாக எனக்கு பின்னால் என்னுடைய வாரிசு என்னுடைய பெயர் சொல்வதற்கு ஒரு மணலை தவறவில்லையே. அந்த மணலை எப்படிப்பட்ட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. குழலினது யாழினது என்பர் நம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் திருவள்ளுவர் சொல்வார். அமிழ்திலும் ஆத்தையிலே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூறுவார். இது அவரை பார்த்து இவர் செஞ்சாரு, இவரை பார்த்து அவரை செஞ்சாருன்னு தெரியல. அது அமிழ்திலும் ஆத்தையில அது சும்மா அப்படி கலைச்சி இப்படி போட்டு மேலே சிந்தி சிந்தி அப்படின்னா அது அமிழ்திலும் ஆத்தையினது. அந்த குழந்தை செல்வம் இல்லையே என்கிற ஏக்கம் தசரதனுக்கு உண்டு. வேள்வி பொருளை 3 வழியெடுக்கும் தருகிறான். குழந்தை பிறக்கிறது. கோசலைக்கு ராமன் பிறக்கிறான், கைகேயிக்கு மகன் பிறக்கிறான், சுமித்திரைக்கு லக்குவனும் சத்ருகனும் பிறக்கிறான். 4 சகோதரர்களா? சரி, எங்காவது இந்த சகோதரர்களுக்கு இடையிலே பிணக்கு வந்திருக்கிறதா? அதை நாம் சிந்திப்பாங்க. ஒரு குடும்பத்துல 4 சகோதரர்கள் இருந்தார்கள் சொன்னா 4 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது பெரிய கேள்விக்குறி. இன்றளவு இஸ்லாமியாரே ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னையா உனக்கு இத்தனை வயசாச்சு, இன்னும் உனக்கு ஒரு முடி கூட நடக்கலையே அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். எல்லாரும் கேட்டாங்க, ஒருத்த மட்டும் கேட்கல, எல்லாரும் கேட்டாங்க. அவர் சொன்னாரே, இங்க பாரியா எதுக்கு எனக்கு நடக்குது, எனக்கு கவலையே கிடையாது. எல்லாம் நான் சொல்றதை கேட்கிற பொண்டாட்டி, சொல்றதை கேட்கிற பிள்ளைகள், சொல்றதை கேட்கிற சகோதரர்கள் இல்லையா, மன்னன் நல்லாட்சி செய்கிறார். அது மட்டும் இல்ல, நல்ல சான்றோர் பெருமக்களினுடைய நாட்டில் இருக்கிறார்கள். அதனால எனக்கு நடக்கல. ஆண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவுதியாகி மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரப்பினர். சிறப்பான மனைவி, சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைகள். இப்ப அப்படியே இருக்கு, சொல் பேச்சு இருக்கிற பிள்ளையா இருக்கு. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா, நம்ம அப்பா சொன்னா ஒரு சொல்லு தட்டாம செய்வோம், கரெக்ட் சரியா செய்வோம். ஆனா இப்போ என்னையும் சேர்த்தா சொல்றேன், பிள்ளைகள் கேட்டா ஏதாவது சொன்னா தெரிஞ்சுக்கிறீங்க சொல்றீங்களா? ஏண்டா உடைய கவர்மெண்ட் பத்திரடா, உன யார் கவர்மெண்ட் பார்க்க சொன்னா நான் அப்ளிகேஷனா போட்டேன்னு கேட்கிறேன். அந்த நிலைக்கு பிள்ளைகள் இருக்கு. அவர் சொன்னாரு, மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும். ஞானசுந்தரம் அறிஞர், தமிழறிஞர் ஞானசுந்தரம் என்ன சொல்றாருன்னா, யான் கண்டனையர் என் இளையரும்னு சொல்லி புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. அந்த இளையர் என்கிற சொல்லுக்கு எல்லா உரையாசிரியர்களும் ஏவலர்கள் என்று பொருள் கூறியிருக்கிறார்கள். ஆனா ஏவலர்கள் சரியில்லைன்னு சொன்னா உடனே ஏவலர்களை நீக்குவதற்கான நமக்கு என்ன இருக்கு, அதிகாரம், உடனே நீக்கிடலாம். ஆனா ஏவலர்களை குறிப்பிட்டு அந்த இளையர் என்று சொல்ல அவர் எடுத்தாடவில்லை. அப்ப என்ன எடுத்தாருக்காரு, சகோதரர் கூட பிறந்த சகோதரர்களை குறிப்பதற்காகத்தான் இளையர் என்று போட்டிருக்கிறார் என்று சொல்லி கம்பன் பாடலில் இருந்து இளையர் என்று ஒரு சொல்லாட்சியை எடுத்துக்காட்டி இங்கு கம்பர் இளையர் என்பதை சகோதரன் என்கிற பொருளிலே எடுத்தாடுகிறார் என்பதற்கு சொல்கிறார். எனக்கு அதான் பொருத்தமா தெரியும். இப்ப பாருங்களேன், ராமன் குடும்பத்துக்கு மூத்தவன் இல்லையா? இப்ப பல பேர் நம்ம பார்த்திருக்கோம்ல, எத்தனை பேர் பார்த்திருக்கோம். அப்பா சொன்னாலே அண்ணனை கேட்டுக்க சொல்ற குடும்பம் எந்த வரைக்கும் சில குடும்பங்கள் இருக்குதான்.
அந்த காலத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா பெரிய பதவி வைப்பவர்கள் ஒரு மனைவியோடு வாழ்ந்ததில்லை. நமக்கு தெரியும், எங்க தாத்தாவோட 2-3 சம்சாரம் வச்சிருந்தாரு. இப்படி நிறைய பார்க்கலாம். ஒரு கரணமா இருந்தாருன்னா அந்த கரணம் 2-3 மனைவிகளை வச்சிருப்பாரு. அதுல பிணக்கு வரும். அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை, இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தைன்னா அவங்க 2 பேருக்கு சண்டை வரும். இந்த பிணக்குகள் சமுதாயத்தினுடைய கேடுக்கு வழிவகுக்கிறது என்று கம்பன் உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் என்ன பண்ணாரு, ராமன் கோசலையினுடைய மகனாக இருந்தாலும் கைகேயனுடைய பரதன் ராமனை உயிராக கருதினான். அது மட்டுமல்ல, சுமுத்திரைக்கு பிறந்த லக்குவன் ராமன் எங்கு சென்றாலும் அவனை பின்தொடர்ந்து செல்கிற நிழல் போலே செல்கிறான். 13-14 வருஷமா தன்னுடைய மனைவி விட்டுட்டு தன் அண்ணன் தான் உயிரிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த சகோதர பாசத்தை வேற எந்த இலக்கியமாக எடுத்து சொல்லியிருக்கிறதா? காட்டில் இருக்கும் போதுங்க அயோமிக்கு ஒரு ராஜ்யத்தை எடுத்து தூக்கிட்டு போயிட்டான். தண்ணி கொண்டு வர போனானே லெக்கோட காணமே ராமன் ஓடி வருகிறான். காணும் கதறுகிறான். எப்படி கதறான்? அப்பட விட்டுட்டேன், மனைவி விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீ இருக்கிறேன்னு சொல்லிதான் உயிரோட இருக்கிற, நீ என்னை விட்டு போயிட்டேடான்னு ஒரு அண்ணன் கத்துறான்னு சொன்னா இதை விட சகோதர பார்த்தவர் என்னங்க சொல்றது? கண்ணாசன் பாருங்க, கண்ணாசனுடைய தனிப்பாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பனை ஏன் நான் வந்துட்டு இவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அந்த கருத்தை பின்னாடி சொல்றேன். அவர் கம்பன்ல இருந்து நிறைய சொன்னார். சகோதர பாசத்தை சொல்லுகிற எல்லா பாடல்களையுமே கம்பனுடைய அந்த பாடலுடைய தாக்கம் நிச்சயவார். அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தார், இன்னும் அவனை நான் மறைக்கவில்லை, அவன் இத்தனை செய்தும் நான் பெருக்கவில்லை, அண்ணன் காட்டிய வழியம்மா. இந்த பாடல் சிரிக்க போறான். கண்ணதாசன் எங்கிருந்து எடுத்தாருன்னு சொன்னா கம்பன்ல இருந்து எடுத்துக்கிறார். இது அவருடைய வாக்கு போல நான் படிக்கிற பாருங்க. 10,000 கவிதை முத்தாக அடித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் நித்தாகவில்லை என்று பாரு. எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு சொல்றாரு. எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால். அவர் கவிதை கூட எழுதுவதுதான், செந்தமிழ் அவர் தான். எதனால வருதான்? கம்பனை படித்ததனால வருதான். என்ன அக்காலம் அப்பிறப்பில் அழகு பெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கு எழுது வாழ்ந்தேனோ. இப்படி வரதுக்கு என்ன காரணம்? வெண்ணைக்கல்லூர்ல கம்பன் வீட்டு பக்கத்துல நான் வந்து கணக்கு எழுதணும் நம்புகிறேன். அப்படித்தான் நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பன்றி 8க்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு, தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த மதி, தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பன் தந்ததெல்லாம் இந்த மொழி, என் நண்பன் என் ஆசா என் தெய்வம் என்றவனை எத்தனை பேர் சொன்னாலும் எல்லாம் பொருந்துவதே. கம்பனுக்கு மேலோ கவிஞன் பிறப்பதில்லை, கம்பன் கவியின்றி கன்னித்தமிழ் தான் வாழ்வதில்லை. கம்பன் கவியின்றி கன்னித்தமிழ் தான் வாழ்வதில்லை. என்ன காரணம்? தமிழ் மரபு உண்டுகிற வாழ்க்கை இறுதி இல்லை. ராமன் வில்லொடிக்கிற வரைக்கும் ராமனை யாரும் தெரியாது, சீதையை யாரும் தெரியாது. ஒரு காட்சி அமைக்கிறார். தமிழ் இலக்கிய மரபுல அகம்புறத்து 2 இருக்கு. ஐயா 2 கைகோடு வருவாங்க. களவு கட்டு. களவுக்கு பின்னாடிதான் கட்டு. ஏன்னு கேட்டா அந்த காலத்துல என்ன ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, திருமணத்துக்கு முன்னாடி 2 பேரும் கலந்துரையாடி இருவர் மனதும் ஒத்து போயிடுச்சுன்னு சொன்னா அந்த திருமணம் மிகச்சிறந்த திருமணமாக இருக்கிறது மட்டுமல்ல, கடைசி வரை எந்த விதமான முரண்பாடு இல்லாமல் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. கண்ணையுடைய திருமணம் ஏன் அப்படி போச்சுன்னு சொல்றதை இதுக்கு எடுத்துக்காட சொல்லுவாங்க. நான் எடுத்து அணிவிடையார் மேலேயே மாநகருக்கு என்றார் படம். அவனை குணமான 2 மாநாயகனும்
ரெண்டு பேரும் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் தானே, அது தோல்வி அடைஞ்சதுல என்று இதற்கு எடுத்து நடத்துவாங்க. அப்ப ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க, இவரு இதுல போயிட்டு இருக்கிறாரு, யாரோட லெக்கோனாவோடையும் விஸ்வாமித்திரோட போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற போது அதுல ஒரு ஏதாவது ஒரு குறிப்பு வைக்கிறாரு. அதாவது ஒரு பெண் ஆணை முதல்ல பார்க்கிறாரு. யானோக்குங்காலே நிறம் நோக்கும், நோக்காத்தால் தான் நோக்கி வெள்ள நகர். இதான் பெண்ணு கிழக்கம். பெண்ணு நாணம் உடையது பார்க்கிறாங்க. இந்த காதல ஓடிய கண்ணன் வர்ணிச்சு பார்த்திருக்கீங்களா? பல இலக்கியங்கள்ல காதல ஓடிய கண்ணன் வர்ணிச்சிருப்பாங்க. அது ரெண்டு நாள் தெரியாது. காதல ஓடிய கண் இதுவரைக்கும் இருக்கிற பேய் மாதிரி இருக்கும். அதுல காதல ஓடிய கண் அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு எங்க பேராசிரியர் கேட்டாங்க. அப்படி இல்லப்பா, இப்போ உன்னை பார்க்காத நேரத்துல அந்த பொண்ணு பார்க்குதுன்னு வச்சுக்கோ, திடீர்னு அந்த பொண்ணை பார்க்கிற உடனே அந்த பொண்ணு என்ன செய்யும், படத்துல அந்த பார்வை எடுக்கும், அந்த புள்ளி அவ்வளவு வேகம் ஓடும். அந்த ஒளி இங்க வரைக்கும் கால் வரைக்கும் இருக்கிற அந்த கண்ணு மாதிரி அந்த புள்ளி அந்த உள்ள இருக்கிற அந்த கருப்புடியாக படாது ஓடும். இதை வைத்துதான் அந்த புலவன் காதல ஓடிய கண் அப்படின்னு அவன் பாடி இருக்கிறான். ராமன் பார்க்கிறான், உப்பரியில இருக்கிற சீதையை பார்த்த உடனே ராமன் மேல் நோக்கி பார்க்கிறான். உடனே சீதை கேள்வி நோக்கி பார்க்கிறான். இவன் கேள்விதான் நிற்கிறான். இவருடைய கண்கள் அவளை பார்க்கிறது. இந்த கண்ணுடைய பார்வை அவனுடைய நெஞ்சிலே இறங்கி விடுகிறது. அவள் பார்க்கிறார், அவருடைய பார்வை ராமனுடைய தோளிலே இறங்கி விடுகிறது. இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள், மனம்தான் இவனைத்தான் மணக்க வேண்டும் என்று அவள் நினைக்க, மனம்தான் இவனைத்தான் மணக்கிறது, இவனைத்தான் மணக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறார். ரெண்டு பேரு செயல் ஒத்து போச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னா அந்த காரியம் நல்ல வெற்றிகரமா நோக்குவதெல்லாம் ஒரே பொருள் மாதிரி விவேகானந்தர் சொல்லுவார், நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நடக்கும். அது மாதிரி திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிச்சு வந்தாங்க. வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தசரதனுக்கு வயசாச்சு, முடிச்சு விட்ட வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. கைகேயி அது வரைக்கும் கைகேயிக்கு ராமனை தன் பிள்ளை கூட வளர்த்து அந்த சக்கரத்தி சண்டையெல்லாம் கிடையாது அவருக்குள்ள. இப்ப பிரிஞ்சு வச்சீங்க எப்படி முடியும், அந்த காலத்துக்கு இருந்தது. இந்த மூன்று பேருக்குடைய எந்த விதமான முரண்பாடு இல்லை. மூன்று பேரும் ஒருவனுக்கு மனைவியர். ஆனா இவர்களுக்குள்ள சக்கரத்தி சண்டையோ அதுவே இல்லை, பிள்ளைகளை வச்சு சண்டை இல்லை. என்னாச்சு, நல்ல மனநிலையில இருந்த அந்த கைகேயினுடைய மனதை யார் கெடுக்கிறது, கூலி கெடுக்கிறார். ஓமக அரசாரவில்லை என்று சொன்னால் நீ என்ன மட்டமா போயிட, உன்னுடைய சொல்லு என்ன செய்யாது, அம்பலம் செய்யறாரு. ஆகவே நீ என்ன செய்யணும், பரதனுக்கு எப்படியாவது முடிச்சு கூட்ட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கணும். எப்படி அந்த கூலி வரலாம் சொல்றாரு பாருங்க. இன்னன்சை ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுவன கூலி தோன்றினால கூலி அறிமுகப்படுத்துறார் கம்பன். இன்னன்சை ராவணன் இழைத்த ஜீவனாக ராவணன் என்னையா தீமை இழைத்தான், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எந்த உண்மையை, எந்த ஒரு செயலை மிக கொடுமையான செயலாக கம்பன் நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ராவணனுடைய நாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது. எந்த விதமான அதாவது அங்க வறுமைங்கிறது இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இலங்கை மாணவர்கள் கூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த அரசர் 8 கஜங்களையும் தன்னுடைய மாறுவிலைக்கு அப்படியே இது பண்ணி அதை தோட்டமாக அணிந்திருக்கிறார். 10 தலையுடைய மிகச்சிறந்த பராக்கிரமம். அவர் என்ன செய்ய, இன்னல் செய்ய ராவணன் சொல்றாரு. என்ன இன்னல் செய்தான்னா சீதையை நினைத்தான். அவன் நினைத்ததான் என்ன செஞ்சிருக்கலாம், இங்க சித்திரப்படத்தில் இருக்கிற போது வார்த்தையில சொன்னது மாதிரி அப்படியே அவள் தலைமுடியை பிடித்து தூக்கி கொண்டு போயிருக்கலாம். அது தமிழ் பண்பாடு இல்லை. அப்படி ராவணன் தலைமுடியை பிடித்து தூக்கி கொண்டு போயிருக்கிறார் கம்பன் பாடியிருந்தார் என்று சொன்னால் நம்மிடையே சீதை இவ்வளவு தெய்வமாக உயர்ந்திருக்க மாட்டாள் என்று ஒரு
நிலத்தோடு பெயர்ந்து தேரை வைத்துக் கொண்டு செல்கிறான். செல்லுகிற போது ஜடாயு எதிர்க்கிறது. என் தேவியை அழைத்துக் கொண்டு செய்கிறாய், கவர்ந்து கொண்டு செல்கிறாய் என்று சொல்லி 2 பேருக்கு சண்டை நடக்குது. ராவணன் சிறகை ஓடித்து விடுகிறார். பறக்க முடியாமல் ஜடாயு கீழே விழுந்து விடுகிறது. ஜடாயு தேரை அழித்து விடுகிறார். தேர் இல்லாமல் சொன்ன என்ன செய்யணும்? மறுபடியும் அவளை தொட்டி போல இல்லை, அந்த பர்ணசாலையோடு அப்படியே தூக்கி தன்னுடைய தோல்லை வைத்துக் கொண்டு போகிறாங்க. சரி, அப்ப மட்டுமா இல்லையே, அசோகத்தில் இருந்தால போய் ராவனுடைய சிறைச்சாலையாகிய அசோகத்தில் இருக்கிற போதும் அனுமன் சொல்றார். நான் பார்ப்பாங்க சித்திரகூடத்துல லெக்கோன் அமைக்க அந்த பர்ணசாலை அந்த பர்ணசாலையில இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ராவனுடைய நிலப்பகுதியிலே நான் உட்கார்ந்தேன் என்று சொல்லி தன்னுடைய கற்பின் மேன்மையை அனுமன் முன்னாலே நிரூபித்து காட்டுகிறார். இப்ப கம்பன்மார்களே முதல்ல 1, 2, 3 இந்த 3 நிகழ்வுகளையும் குறிப்பாக லெக்குவனுடைய பர்ணசாலையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், சீதாதேவி கற்பின் கணலி, அவரை யாரும் நெருங்க முடியாது. ஒரு அரசன் தானே, காமம் வந்துருச்சுன்னா என்ன காமம்? தலைவெடுத்து போக அது போக இது போக ஏதோ சமாதானம் சொன்னாலும் கூட காமன் முந்துற எதுவுமே நமக்கு நினைவுல வராது. ஆனா சிக்கிற ராவணன் என்ன சொல்றாரு? அப்ப என்ன அவன் என்ன செய்தான்னா நினைச்சுட்டான்ல. உள்ளத்தால் உள்ளதும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்லுவோம் என ஒரு குரல் உண்டு. உள்ளத்தால் உள்ளதும் தீரே சாருக்காரு அவருடைய பொருளை நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். நல்ல பொருள் வச்சிருக்காரு, எப்படியாவது எடுத்துடணும்னு நினைச்சிட்டேன்னா அந்த செயலை செய்வது போல. அதுக்கு பரிமளர் உரை எடுக்கிறாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீரே, இது என்ன செஞ்சா விட்டா செய்யல. உள்ளத்தால் உள்ளலும் தீரே சொன்னாரு. எண்ணமும் செயலோடு ஒக்குமாதலின் உள்ளத்தால் உள்ளலும் தீரே என்றார் எழுதுறார். எப்ப நினைச்சோமோ அப்பவே அந்த செயலை செய்யறதா இருக்கும். நீங்க பாருங்க, வெட்டவனுக்கு தண்டனை கம்மியா இருக்கும். வெட்டிடுவேன் சொல்லி அமர்ந்து இருக்க பாருங்க, மிரட்டிக்கிட்டே இருக்க பாருங்க, அவனுக்கு தண்டனை அதிகம். சட்டமன்றத்தில் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க சில வழக்கறிஞர்கள். அதனால அவனை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரி நினைத்ததுதான் ராவணனுடைய தவறே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இருநிலை பாத்திரத்துக்கு எவ்வளவு பாச பிணைப்பு இருப்பாருங்க. இதற்கு இறந்து கிடக்கிறான், ஐயோ வயிறு கட்டிட்டு வர்றான். அப்போ என் மகன் இப்படி சாங்கிறதுக்கு யாரு காரணம்? இந்த சீதையின் மேல் வைத்த அந்த அன்பு தானே காரணம், காதல் தானே காரணம். அவரை இப்போவே மாய்த்து விடுகிறேன் என்று சொல்லி கட்டியதுக்கு ஓடுறான் ராவணன். அப்போ இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவனுடைய பிள்ளை பாசம் அவனுடைய காமத்தையும் பெற்றுவிட்டது. இப்படி இந்த பாச புனைப்போடு உடன்பிறப்புகள் இருந்தால்தான் இந்த சமூகமானது மிகச்சிறந்த சமூகமாக மாறும். இல்லை என்று சொன்னால் குடும்ப பிரச்சனை சமூக பிரச்சனையாகும், சமூக பிரச்சனை நாட்டு பிரச்சனையாகும், நாட்டு பிரச்சனை உலக பிரச்சனையாகும். இப்படி எங்குமே அமைதி இல்லாத ஒரு சூழலை ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் அந்த 4 சகோதரர்களுடைய மிகச்சிறந்த ஒரு உறவை ஏற்படுத்தியது மட்டுமல்ல. பாரதி சொல்றாங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதியில் கடவுள் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க போட்ட கூட்டாட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் என்ன செய்யறாரு? நாம முதல்ல சந்திப்பது புகழ், அவன் ஒரு காட்டுகிறான், அவனையும் சகோதரராக ஏற்றுக் கொள்கிறார். அடுத்து யாரை சந்திக்கிறாரு? சுக்ரீவனை சந்திக்கிறார். சுக்ரீவன் குரங்கிடத்தவன், அவனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக் கொள்கிறார். கடைசியில் அரக்கர் குலத்தில் இருந்து விடுதலை வருகிற போது அவனையும் ஆய்ந்து தன்னுடைய சகோதரனாக ஏற்று 7 சகோதரர்கள் என்று அறிவிப்பு செய்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சமுதாயம் அமைய வேண்டும் என்பதுதான் கம்பனுடைய கனவு. ஏன் கம்பனை நேசிக்கிறோம்? பெண்களின் வேண்டுமானம் உறுதியா சொன்னவர் கம்பன். கல்வியை சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சமூகத்தை உயர்த்துவது விளங்கோடு மக்களனே இளங்கனோர் கற்றாரோடு ஏனையவர் திருவள்ளுவர். கல்வி கற்களைனா விலங்குகளே தான் இருப்பான். மனித சமுதாயத்துக்கு
இருக்காது. உறவாடுகிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சிறப்பு இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? கல்விங்கிறது மிக 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 இன்றியமையாது. ஆரியப்படையோட நடிச்சவங்க நல்லா தெரியும். ஒற்றுமை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நட முடியாது கற்றல் நன்றேன். ஒரு அரசன் படை வச்சிருக்காங்க. ஒற்றுமை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. ஒருமுடி பிறந்த பண்டோரோடும் மூத்தோர் வருகை என்னாது அறிவுடையவனான அரசன் செல்லும்னார். அறிவு எங்கிருக்கிறதோ அங்க அரசன் போவா, நேரே போய் வா, உன்னுடைய ஆலோசனை உன்னுடைய அறிவு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது, வா அரண்மனைக்கு வா, நல்ல ஆலோசனைகளை வழங்கு என்று எந்த குடியில் அவன் பிறந்திருந்தாலும் சரி, அவன் பெற்ற கல்வியாலே அவன் சிறப்படைகிறான். அந்த காலத்தில் 4 வேற்றுமையில் இருந்து 4 முடிவாடு இருக்கு. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பாடு ஒருவன் கற்பின் மேற்பாடு ஒருவன் அவன் கற்படுவேனா. கீழே உடைய கீழ்ச்சாதி அப்படின்னு சொல்றோம்ல, மேற்சாதி கீழ்ச்சாதி சொல்றோம். 4 வர்ணாசிரம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த 4 வகையில கீழே ஒருத்தர் கற்றாலும் அவன் மிகச்சிறந்த உயர்ந்தவனாக வந்து இருக்கிற ஒரு ஆற்றலை எழுந்திருக்கிறது கல்வி தருகிறது. பிறப்போர் அண்ண உடல்வயிற்றுள்ளும் சிறப்பின்பால் தாயின் படம் தெரியும். தாய்க்கு கூட யாரை பிடிக்கும்னு சொன்னா, எவ்வளவோ சம்பாதிச்சு கொடுத்து எவ்வளவோ செஞ்சு அவர் சொல்ற நம்ம பையன்கள் எல்லாம் பிடிக்காதா? எவன் பள்ளிக்கூடத்து போய் கூப்பிட்டு வரானோ, கல்வி எடுத்து வரானோ அவனை தான் பிடிக்குமா? இன்னும் பார்க்கறாங்க பள்ளிக்கூடத்து போயிட்டு வந்துருக்கா அப்படின்னு சிலரை வச்சுட்டு மடியிலே கட்டி வச்சுட்டு வந்தவன கொடுக்குற தாய்களை எத்தனையோ பார்த்துருப்பாங்க. அப்ப கல்விங்கிறது மிக இன்றியமையாதுன்னு சொல்லி கல்வியை பற்றி சொல்லுகிற போதே அவர் சொல்றார், பெருந்தகங்கள் விரைநூதலாருக்கெல்லாம் பொருந்த செல்வமும் கல்வியும் பூத்தரா வாரிந்து வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து பன்றி விளைபட யாவையோ. பெண்ணுக்கு கல்வி வேணும். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவியல் யாருக்கு பெண் இளைப்பிள்ளை தான் என்ற புண்ணிய பாரதியார் பாட்டார். கல்வி இல்லா பெண் கடனிடம் அந்த புல்விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் உடைவதில்லை பாரதிதார். தலைமாறி தூக்கி ஊட்டி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னாலும் என்னை சிலை போல ஏனங்கி நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏற்றுத்துகின்றாய். படியான பெண்ணாய் இருந்தார், பிறர் பேசுவார், என்றைக்கும் ஊரார் தெரிந்தார். கடிகாரம் ஓடும் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு என்று பாரதிதாசன் பாடுவார்கள். அப்ப கல்வியை பெண்களுக்கு அளிப்பதன் மூலம் ஒரு குடும்பம் செம்மையுறும், நல்ல புதல்வர்கள் வளர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு கலாச்சாரம் உள்ள பண்பாடுள்ள சமுதாயமாக மாறும். அந்த மாற்றத்தை ஓரளவுக்காவது நம்முடைய கவியை மூலம் நம்முடைய காப்பியத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கம்பெனிருக்கிறார். இப்படி கம்பெனியுடைய உள்ளத்தை ஒரு கருத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய பார்க்கலாம். சுக்ரீவனுக்கு அரசாட்சி கொடுத்தாச்சு. அரசன் எப்படி இருக்க வேண்டும் நம்ம சொல்றான். அரசு நல்லரசாக இருந்தான். ஏன்னா நெல்லு உயிரன்றே, நீர் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே, வடத்தலைவர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் ஒருவர். அப்ப இறைக்கு ஒப்பாக வைக்கிற மன்னன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, மக்களுடைய நல்லே தன்னலனாக கருதுகிறவனா இருக்கும். கல்யாணக்காரனுக்கு திருவண்ண நெடுஞ்செழியன் வஞ்சினம் கூறுகிற போது சொல்லுவான், இந்த வஞ்சினம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இதை வெள்ளவில்லை என்று சொன்னால் நான் இன்னார் ஆவேனாக என்று நான் ஜெயிக்கிறேன்னா காசு எடுத்துக்கிறான்னு சொல்றோம்னா இதான் வஞ்சினம்ங்கிறது. இந்த பதயம் கட்டுறது அவன் சொல்றான், உங்களை எல்லாம் நான் வெள்ளை என்னை ஏற்று வருகிற இந்த மன்னர்களை எல்லாம் வெள்ளவில்லை என்று சொன்னால், எண்ணிலர் வாழ்நர் செல்லிடர் காணாது கொடியனும் இறையன கண்ணீர் பரப்பி குடிமொழி தோற்றும் போலேனாது ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி வாங்குடி மருதன் தலைவனாக உலகமொழி நிலைய பழகுவர் சிறப்பின் உழவர் பாராது வரைக என்றவரை நல்ல கற்றறிந்த பேரறிஞர்கள் மாங்குடி மருதனை தலைவனாக கொடுக்கிற மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் என்னையும் நாட்டைக்கு பாடாது போவர் புறப்போர் குந்தன் போற இறப்போர்க்கு இன்மையான உறவே. என்னிடம் வருகிறவர்களுக்கு பொருள் கொடுக்க முடியாத நிலையை அடைந்து மிக கூடுமையான வறுமைகளை நான் அடைவேனாக என்று வச்சினம் கூறுகிறார் சொன்னா, அப்ப கற்றவருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப கல்வி கரையில கற்றோர் நாள் செல்லுகிறது மாதிரி
கம்பனுடைய உள்ளக்கிடக்கு என்னவாக இருக்கிறது? மன்னன் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப சொல்ற சுக்கிரீவனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற போது, செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமல் வைவன வந்த போதும் வசையில இடிய கூடல் மெய்சொலல் வளங்கள் மேல் எங்களின்மை உய்வன ஆக்கி தம்மோடு உயர்வன உணர்ந்து செய்வாய். உன்னுடைய செயல் கூடா இந்த சமூகம் பாராட்டுகின்ற செயலாக இருக்க வேண்டும். எது மக்களுக்கு செய்ய வேண்டுமே அதை செய்ய வேண்டும். செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமல் வைவன வந்த போதும் ரொம்ப எழுச்சியா பேசுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க, இவர் பெரிய இவராக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ செம்படுத்திக் கொள்ளாதே. வைவன வந்த போதும் வசையில இனிய கூடல், அவர்களுக்கு இனிமையான சொல்லாதே சொல். வசையில இனிய கூடல் மெய் சொல்லல் வளங்கள் யாவும் வேதினர்கள். வெறுப்புங்கிறதே வரக்கூடாது. உண்மைதான் பேசும் கடைசி வரை. இப்படி இருப்பதுதான் ஒரு மன்னனுக்கு அழகு என்று சொல்லுகிறார் ராமன். சுக்கிரீவனுக்கு முடிசூட்டி வைப்பதோடு மட்டுமல்ல, அது மட்டும் இல்லங்க, ராமனுடைய மனதில் ஆழ பதிந்திருக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த பிரண்மனை நயவா பேராண்மைன்னு ஏன் சொன்னார் திருவள்ளுவர் அப்படின்னா, அதுதான் ஒரு ஆணவனுக்கு ஆணை. மற்றவனுடைய மனைவியை ஏறெடுத்து பார்க்க கூடாது. புகழ் சொல்றான பலத்தை சொல்கிற போது அழகன் துஞ்ச அழகனும் அவளும் துஞ்சமா. அப்ப எழுதும் போது அவர் உரையாசிரியர் எழுதுறாங்க, ராமனை வர்ணித்து சொன்னாங்க குகன், ஆனா சீதையை சொல்லும் போது அவளுக்கு மட்டும் தான் சொல்லி பாடிட்டான். அப்ப பிறருடைய மனைவியை வர்ணிப்பதுங்கிறது அது தமிழ் மரபுக்கு ஏற்றதல்ல. அவனை ஏற்று பாடாது. இவனுக்கு கூட கொஞ்சம் ஆவணங்கள் கூட அணிந்திருப்பது கூட யாருக்கு அனுமனுக்கு தெரியாது பாடி. ராமனை தவிர அவன் அணிந்திருக்கிற அணிகலன்கள் வேற யார் இந்த ஆடவனுக்கும் தெரியாத நிலையில் தான் சீதை வாழ்ந்தார். அப்ப பிரண்மனை நயவா பேராண்மை அப்படிங்கிறது அந்த ஒரு தவறு இருக்குவாங்க. ஒருவருக்கு பால ஒரு துளி விஷம் கலந்தது போல இந்த சமூகத்தை அழித்து விடும். மற்றவருடைய மனைவியை தெய்வமாக பாய்க்க வேண்டும், சகோதரியாக பாய்க்க வேண்டும், தாயாக பாய்க்க வேண்டும், மகனாக பாவிக்க வேண்டும் தவிர தன்னுடைய துணைவியான கற்பனையில் கூட அந்த நினைவூட்டத்தில் கூட அந்த எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதுதான் கப்பலுடைய உக்கிடங்கை. அதனாலதான் சுக்கிரீவன் எவ்வளவு குறைவுடையவனாக இருந்தான் கூட, ஏன்னா அதுக்கு பின்னாடி அவன் உறுதி சொன்ன மாதிரி வரல, படைத்துணைக்கு வரல. ஆனா அனுமன் அப்படியே ஒரு குட்டை போனான், டப்புன்னு ஒரு குட்டை போனான். ராமனுக்கு எது சொன்னா போகும் அப்படின்னா, வாலியினுடைய மனைவி சுக்கிரீவனுடைய மனைவியை வாலி அபோதித்துக் கொண்டான், உமையை அபோதித்துக் கொண்டான். அதெல்லாம் பெரு ஏறி அப்பதான் சொல்றாரு, அவர் மனது சொல்றாரு, உனக்கு பகைவன் எனக்கு பகைவன், உனக்கு உறவினன் எனக்கு உறவினன். நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் விரும்புகிறேன், நீ எதை வெறுக்கிறாயோ நானும் வெறுக்கிறேன் என்று சொல்லி சுக்கிரீவனிடம் இவ்வளவு ஒரு பரம்பொருளாக இருக்கிற மனிதனாக பிறப்படுத்த ராமபிரான் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த குற்றத்தின் மீது இருக்கிற ஒரு அழுத்தம். அது மட்டும் இல்ல, சமயத்துல ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்க, எல்லா சமயமும் ஒன்றுதான் இல்லைன்னு சொல்றேன். அதனாலதான் அவர் இரண்டு பாடத்திலே ரொம்ப ஆரம்பத்தில் பாடினாங்க, உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அண்ணவர்க்கே சரண் நாங்களே சொல்லி மிக அருமையான ஒரு இறைவணக்க பாடத்தை கம்பர் தருகிறார். அதுல எங்காவது ஒரு இறைவனை குறிப்பிட்டிருக்கா? எல்லா இறைவனும் பாடி இருக்கிறார்கள். வானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யார் எனதென்று அவர்களை கூத்தாட்டு வானாகி நின்றாயே சொல்லி வாழ்த்து மாணிவாசன் பண்ணார். சிந்தித்த எல்லாம் என் சித்தையனிலே உள்ள வந்த கருணை முறையை பராபரமே கண்டெடுத்து சேரா கணிந்திரங்கள் போல் எட்டிடங்கு எனவும் இறங்குவாய் எந்தாய் பராபரமே வித்தின்றி யாரும் விளைவுண்டவன் என்கருளாம் சித்தன்றி யாங்களுடைய செப்பாய் பரபரமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை உள்ள வாராய் பராபரமே என்று சொல்லி பராபரமே பராபரம் என்று பூஜித்தாரே தவிர எந்த கடவுள்னு சொல்லல. அப்ப எல்லா அடியவர்களும் பாடி இருக்கிறார். ஆனா கம்பனில என்ன வீராச்சாரக்கம். அதனால கம்பன் என்ற ஒரு மாநிலம் பிறந்ததன் காளிதாசன் கவிதை யாத்ததும் சொல்லி பாரதியார் மானுடன் என்கிற ஒரு சொல்லை கம்பனுக்கு என்ன செய்கிறாரு போடுகிறார். கம்பன் என்கிற மானுடன், அந்த மானுடன் சமுதாயம் மிகச்சிறந்த மானுட சமுதாயமாக மாற வேண்டும் என்று விரும்புவதில் எந்த விதமான ஒரு தயக்கம் இருக்கக்கூடாதுங்கிறது கம்பனுடைய அவனவாறு மாறும். மானுடம் வென்றதற்கான கம்பன்
சொன்னா நீங்க எந்த சுவையில கம்பன்ல கேட்பாங்களே அந்த சுவை கிடைக்கும். பஞ்சியோடு வெஞ்சு கூடி பல்லவம் அணுங்க, பஞ்சியோடு வெஞ்சு கூடி பல்லவம் அணுங்க, செய்ய கங்கை தீரடிகளா அங்கே என மன்னன் அன்னமென மின்னும் நஞ்ச மகள் சுற்பனையை வர்ணிக்கிற போது அவ எப்படி நடந்து வருவாளோ அதே மாதிரி சொல்லப்படுவார். உறங்குகின்ற கும்பகர்ண முந்தனால் சொல்வார். கரங்கு போல் விட்டுடைத்த கால தேவன் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் சொல்லி அவனுடைய துயிரெழுப்புகிற போது அந்த சொல்லை எப்படி போடணும் அதே மாதிரி போடுவார். ஆனா நெடுந்தரை யார் கடத்துவர் போவாரோ போவோம், வேட நெடுந்தரை கண்டு விளக்கிட உள்ளாரோ தோழம் என்றவர் சொல்லிய சொல்லன்றோ என்று சொல்லி புகழ் சொல்கிறான் என்று சொன்னால் போவோம். இன்னொன்னுங்க, நம்மள அதாவது தமிழனுடைய பண்பாட்டிலேயே மிக சுகமான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னா, இந்த பெண்கள் வைக்கிற ஒப்பாரி இருப்பாங்க, அது அதாவது ஒரு கல்மணசாலை கரைத்து வருகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நாட்டுப்புற அந்த நாட்டுப்புற பாடலிலே தன்னுடைய மனதை பறிகொடுத்த கம்பன் மண்டோதரியுடைய புறப்பள்ளியும் சரி, வாரியை இழந்து புலம்புகிற தாரையினுடைய அந்த புலம்பலையும் சரி மிகச்சிறப்பாக அந்த 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 சோகம் இடையோடுகிற சொல்களை நையா நின்றனன் நான் இருந்து இவன் தெய்வானோ திருநாடு மேவினார் ஐயா ஐயா எனது ஆருயிர் என்றதும் பொய்யோ பொய்யுரையாத புண்ணியா. இந்த உப்பாய் அலங்கார் வாகனை ஆசைதோறும் முத்துணங்கா காலம் இரண்டோடு மூன்றினும் வணங்காது இத்துணை வைக வல்லையோ. யார புறப்படுங்க நீராமேரும் நீ நெருங்கினார் பாவி, நீ பக்கத்துல போனாலே மேல்மலையை தூண்டுறா போகும்படா. ஒரு சின்ன அம்பு வந்து ஒரு உயிரை குடிச்சுட்டு என்னால நம்ப முடியுமா? மாரோர் வாலி உன் மாதை அவன் சொல்ற, நீ என்னுடைய கணவனாகிய வாழ் இல்லை, இங்க விழுந்து கிடக்கிறவன் வேறொரு வாழ். மாரோர் வாலி உன் மாகோய்வதோ தேவர் வாயமோ வேறோர் வாடி விழுந்த நீ என்று அவளுக்கு ததும்ப இதை படித்தாலே என்னன்னா நிச்சயமாக உணர்வோடு படிக்கின்றவர்களுக்கு கண்கள் படித்து இப்படிப்பட்ட அந்த மெய்ப்பாடுகளை எல்லாம் எடுத்தார்கள். கம்பனுக்கு இணை இல்லை. கண்ணதாசன் சொல்றதுல அது இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் இவ்வளவு ஆண்டு கண்ணதாசன் ரொம்ப வந்துட்டு எப்படின்னு சொன்னா உண்மையத்தான் பேசுவார். கண்ணதாசன் போய் சொல்ல மாட்டார். வனவாசம் சொல்லியிருக்கிறார். வனவாசம் படித்தவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு திறந்த புத்தகம் இல்லையா? பொன்னி நதி எவ்வளவு ஓடலத்தம் போனது கண்ணியரா ஏசுகடா உள்ளம், இது காவிரி யானை பள்ளம்னு அவர் தான் படிச்சாரு சொன்னார். குடிக்கிறது சொன்னாரு, எல்லாத்தையும் சொன்னாரு. அதனுடைய எல்லா கெட்ட பழக்கங்களையும் அவர் ஓப்பனா வெளிப்படையா சொல்லுகிற ஒரே கவிஞன் கண்ணதாசன் தான். அந்த கண்ணதாசன் எங்கிருந்து நான் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்ற போது நான் கம்பரிடம் மலையில வண்டு உறங்குது, கொட்டில என்னது கண்ணு உறங்குது, இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் இரவு நேரத்தில் உறங்குகிற அந்த நிலையை கம்பன் மிக சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிற அந்த கவிதையை எடுத்துக்கொண்டு உறங்கு பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே கான் உறங்குது காத்து
வருகிறது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. இப்படி ஒவ்வொரு பாடலா எடுத்து 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 அதை கவிதையாக்கி கவியரசர் என்ற பட்டத்தை அவர் பெற்றார். கவி சக்கரவர்த்தி என்று 3 பேருக்கு தான் பேர். ஒன்று ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், கம்பர். கம்பர் தான் நிற்கிறார். ஒட்டக்கூத்தரையும் காணும், ஜெயங்கொண்டாரையும் காணும். ஆகவே சமய இலக்கியங்கள் எத்துணை தோன்றினாலும் கூட, அந்த சமயங்களை அவை பறைசாற்றிக் கொண்டிருந்தாலும் கூட, கம்பன் இன்றளவும் நாம் நேசிப்பதற்குரிய மிகச்சிறந்த கவிஞனாக விடுவதற்கு காரணம் மதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மிகச்சிறந்த செய்திகளை, சமுதாயத்திற்கு வேண்டிய செய்திகளை அத்தனையும் அள்ளி தெளித்திருக்கிறார். அதனாலதான் கம்பனுடைய கட்டுத்தறியும் கவிவாடும் என்று எல்லோரும் சொல்கிறார். கம்பனுடைய கவிக்கு அந்த வந்தது போல திருவள்ளுவர் மாலையில 52 பாட்டு வரும், திருக்குறளை போல். அது மாதிரி கம்பனுக்கு மட்டும்தான் இத்தனை சிறப்பு பாடல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே முதல்ல சொன்னது போல கம்பனுடைய அந்த செய்திகளை செவிகளை கேட்டாலே அவர்களுக்கு சொந்தம் கிடைக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட மாகவிஞனுடைய அந்த கவிதைகளை நாம் எல்லாம் உள்வாங்கி இந்த சமூகத்தை மிகச்சிறப்பாக ஆக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் கம்பனை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைத்து இந்த நல்ல சிறப்புடைய இந்த மேடையை எனக்கு அளித்து இந்த வாய்ப்பை நடிகைய கோவில்பட்டி கம்பன் கழகத்தார் அத்துணை வேறுடைய திருப்பாதங்களை வணங்கி என்னுடைய நன்றியை சமர்ப்பிப்பதோடு இந்த வாய்ப்பினை நல்கிய அத்துணை உள்ளங்களுக்கும் கடைசி வரை இருந்து கேட்ட அத்துணை பெரியோர்களுக்கும், ஏன்னா என்னை விட வரையில மூத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இச்சிறியன் ஆற்றிய அந்த சொற்பொழிவை இவ்வளவு காது கொடுத்து கேட்டு இன்றளவும் அமர்ந்திருந்து எனக்கு பெருமை சேர்த்த அத்துணை உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.